ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்றைக்கி விஷ்ணு சகசரநாமம் 8வது திருநாமம் பார்ப்போம். பூதாத்மனே நமக. மிதிலையை ஆண்டு வந்த ஜனக மன்னர் பெரிய வேள்வி செய்தார். அந்த வேள்வியிலே பல அந்தணர்கள் பங்கேற்றனர். அவர்கள் யார் சிறந்த பிரம்ம ஞானி என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் ஜனக மகாராஜாவுக்கு வந்தது. தங்க குப்பிகளால் அலங்கரிக்கப்பட்ட கொம்புகளை உடைய 1000 பசுக்களை பெரிய மைதானத்திலே வைத்து வந்திருந்த அந்தணர்களை பார்த்து, உங்களில் யார் சிறந்த பிரம்ம ஞானியோ அவருக்கு இந்த பசுக்களை வழங்கப் போகிறேன் என்று அறிவிக்கிறார். அப்பொழுது யாக்ஞவல்கியர் என்ற மகரிஷி எழுந்து தன் சீடரை பார்த்து, இப்பசுக்களை நாம் குருகுலத்துக்கு ஓட்டிச் செல் என்று ஆணையிட்டார். இன்னும் வாதம் செய்யவே ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் பசுக்களை எல்லாம் ஓட்டிச் செல்ல சொல்கிறாயே, நீதான் இங்கு கூடியிருப்பவர்களுள் தலை சிறந்த பிரம்ம ஞானியாம். பிரம்மத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று ஆச்சோழர் எனும் ரிஷி யாக்ஞவல்கியரை பார்த்து கேட்டார். எனக்கு பிரம்மத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. பிரம்ம ஞானிகள் யாரேனும் இருந்தால் அவர்களை நான் வணங்குகிறேன். ஆனால் எனக்கு பசுக்கள் தேவை, அதனால் ஓட்டிச் செல்கிறேன். என்னை விட்டு விடுங்கள் என்று யாக்ஞவல்கியர் நகைச்சுவை உணர்வோடு சொன்னார். உண்மையிலேயே நீ சிறந்த பிரம்ம ஞானி என்று நிரூபித்தால் அன்றி இப்பசுக்களை ஓட்டிச் செல்ல முடியாது என்று ஆச்சோழர் சொன்னார். நான் பிரம்ம ஞானி என்று எப்படி நிரூபிப்பது என்று கேட்டார் யாக்ஞவல்கியர். நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் உன்னால் சரியாக பதிலளிக்க முடியுமா என்று சவால் விட்டார் ஆச்சோழர். கேளுங்கள் என்றார் யாக்ஞவல்கியர். ஆச்சோழர் உள்ளிட்ட பல ரிஷிகள் அவரை கேள்வி கேட்க யாக்ஞவல்கியர் எல்லோருக்கும் பதிலளித்து வெற்றி வாகை சூடிய நிலையிலும் உத்தாலகர் எனும் முனிவர் எழுந்து அனைவருக்குள்ளரும் உயிராக இருந்து கொண்டு அனைவரையும் இயக்குபவனை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அதற்கு யாக்ஞவல்கியர் பூமியை தனக்கு உடலாக கொண்டு அந்த பூமிக்கு உயிராக இருந்து இயக்கும் திருமாலே எல்லோருக்குள்ளும் உயிராக இருப்பவர், உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பவர், நம் அனைவரையும் இயக்குபவர் என தொடங்கி இதே போல விண், காற்று, தண்ணீர், ஒளி, இருட்டு, திசைகள், மனம் என பல பல பொருட்களை பட்டியலிட்டு அவற்றுக்குள்ளும் உயிராக இருக்கும் திருமாலே உமக்குள்ளும் எமக்குள்ளும் உயிராயிருந்து நம்மை எல்லாம் இயக்குகிறான் என்று பதிலளித்தார் யாக்ஞவல்கியர். அவர் அளித்த விடைகளால் திருப்தியடைந்த ஜனகர் அந்த பசுமாடுகள் அனைத்தையும் யாக்ஞவல்கியரின் அறிவு பசிக்கு பரிசாக வழங்கினார். இந்த சம்பவம் பிரகதாரண்யக உபநிஷத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் யாக்ஞவல்கியர் சொன்னபடி உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் தனக்கு உடலாக கொண்டு அவைகளுக்குள் உயிராக விளங்கும் எம்பெருமான் பூதாத்மா என்று அழைக்கப்படுகிறான். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 8வது திருநாமமாக அமைந்துள்ளது. உயிர் உடலை இயக்குவது போல எம்பெருமான் நம் உயிருக்கும் உயிராயிருந்து நம்மை இயக்குகிறான். பூதாத்மனே நம என்று இத்திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் யாக்ஞவல்கியர் போல சிறந்த அறிவாளியாக நாம் விளங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு செவ்வாய்க்கிழமை. நம்மளுக்கு எல்லா நாளும் இனி நாள் தான். இன்றைக்கி சொல்லுவாங்க, ஜாதகத்தில் சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, இன்றைக்கி சிறந்த நாள், இடம் வாங்கிறதுக்கு, வேலை வாய்ப்புகள் அமையிறதுக்கு சிறந்த நாள்னு. இந்த உலகத்தில் எல்லா நாளும் சிறந்த நாள். நம்ம அதிகமாக நாட்கிழமையெல்லாம் பார்க்கவே கூடாது. நாளுக்கிழமையெல்லாம் பார்த்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? நாளுக்கிழமை பார்த்து செஞ்சு வச்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் கஷ்டப்படத்தானே செய்கிறாங்க. அதனால் எந்த நாள், கிழமை, தோஷம், பரிகாரம், அதுக்கப்புறம் இந்த பில்லி, சூனியம், ஜோசியம் இது எல்லாத்தையும் நாம் நம்ப வேண்டாம். நம்ம கடவுளோட இஷ்டப்படியே வாழ்வோம். அவர் எது நம்மளுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அது நமக்கு கொடுக்கட்டும். எந்த ஒரு காரியமுமே கடவுளோட இஷ்டப்படி தான் எல்லாமே நடக்குது. அதனால் நம்ம எல்லாத்தோட கடவுளோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு நம்ம நல்லபடியாக இருப்போம். இதோ இந்த திருநாமத்தை கேட்கறது வழியாக நாம் சிறந்த அறிவாளியாக விளங்கினாவே எல்லா விஷயங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்குவோம். அப்படி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிந்தனை திறன் ஜாஸ்தியாகும். சிந்தனை ஜாஸ்தியானுச்சுன்னா நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிப்போம். செயல்பட ஆரம்பித்தா நமக்கு தேவையானதெல்லாம்
தகுதியான நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஆனால் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடவுளோட ஆசீர்வாதம். இன்றைய நாள் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக சாயப்பா கிட்டையும் இந்த விஷ்ணு அப்பாட்டையும் கேட்டுக்கிறேன். எனக்கு விஷ்ணு பெருமாள் வந்து என்றைக்குமே மாமா தான். சரிங்களா? சரிப்பா. ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.